ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலழகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா உறுதியா இருக்கும். அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்க வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமா தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுவாரு, வெளியே போனா குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படிதான் அப்படி பேரன்போட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான். இங்க பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமா, ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால இங்க வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்திருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லாரையும் தாளாட்டிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசிச்ச ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பத்தி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோபீனிக் சொசைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோபீனிக் சொசைட்டினா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியா இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமா ரொம்ப ஆழமா சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்துல போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்தது. ஓ, நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பா தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன், ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகல்ல மாறினான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம, அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமா இல்லாம இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாம இது தப்பு அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கறது இந்த படத்துல சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலழகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா உறுதியா இருக்கும். இந்த படத்தை நீங்க அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்துல வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம லைட்டா ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சதுதான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம். குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமா தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமா, அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினதெல்லாம் ஒரு ரெக்கார்டர்ல பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவா அதை கொடுக்க முடியாது.
அவங்களோட நிறைய அவங்க சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்க பாட்டு வைக்கலாம் அங்க பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமா அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆர்ஆர்ஓ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ள இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள. ஆமா, அது நான் உறுதியா சொல்றேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசிச்சு கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அந்த 2 பாட்டும் நிச்சயமா எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நிற்கும் நடக்கும் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் பெரிய கதையில் ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ள என்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்கு. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் 2 பார்ட் இருக்கு இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா. அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க 2 பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க. அவங்க ட்ரைலருக்கு டீசருக்கு எல்லாம் ரொம்ப புது சவுண்டா இருந்தது. லியோன் அண்ட் டார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. ராஜமுருகன்னா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவரு தான். இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர். எனக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி.